எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்து கூட சண்டை, எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்து கூட ஒரு குறை சொல்கிறது. அதாவது நிதியானது நாம் எல்லா நேரத்துலையும் சரியான நேரத்தில் சரியான கணக்கில் அந்த சரியான அக்கௌண்ட்ஸில் அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கும். கடந்த 11 வருடங்களில் 2014 இன்னைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரயில்வே துறை ஆகட்டும், விமான போக்குவரத்து ஆகட்டும், ஹைவேக்கள் ஆகட்டும், அல்லது ஜல்ஜீவன், நீங்கள் சொன்ன ஜல்ஜீவன் திட்டம், அல்லது விவசாயிகளினுடைய சன்மான் நிதி, ஏழை மக்களுக்கு அரிசி மாதத்துக்கு கொடுக்குற அரிசி, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இப்படி இத்தனை திட்டங்கள்லேயும் கூட நம்ம 11 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க நிதி கொடுக்கலன்னு சொன்னாங்க, 100 நாளில் கொடுக்கலன்னு சொன்னாங்க, நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸுக்கு முன்னாடியே கொடுக்கலன்னு ஒரு பொய்யான நீங்கள் யூட்டிலிசிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து என்ன அமௌண்ட் வந்தாலும் அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, அந்த அக்கௌண்ட்லேருந்து என்னதுக்காக பயன்படுத்தியிருக்கிறீங்க, அது பயன்படுத்தின அந்த யூட்டிலிசிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே நிதி கொடுக்க போகிறாங்க. ஆனால் இவங்க அது எல்லாமே முறையாக கொடுக்கறதில்ல, காலம் தாமத்துறது, அல்லது வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த டிலே ஆகுது. ஆனால் மத்திய அரசாங்கத்திலேருந்து எந்த டிலேவும் கிடையாது. நாம் சரியான நேரத்தில் சரியான நிதியை கொடுத்துக்கணும்.